வாழ்க்கையில் 2 கை கால் நல்லா இருந்தே அவ்வளோ கஷ்டங்கள், அதுவும் இல்லாதவங்க. அப்படி இருக்கிறவங்களில் வாழ்க்கையில் ஏதாச்சும் பண்ணி எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு இருக்க கப்பிள்ஸை ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி கண்டுபிடிச்சாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க லைஃப்பில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் லைவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த ஐடியா தான் பெட்டி கடை. நாம் எல்லாருமே எதுக்காக ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு காமன் பீப்புளோட லைஃப்பில் ஒரு பெரிய இம்பாக்ட் எடுத்துகிட்டு வரணும், அதில் ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொரு வருஷமும் பிரசிடென்ட் இல்லை மற்ற எல்லாமே குரூப்பாக செய்து நம்ம பண்ணுறதுக்காகனா ஒரு காமன் பீப்புளோட லைஃப்பில் ஒரு பெரிய இம்பாக்ட் எடுத்துகிட்டு வரணும்னா. ஸோ வந்துட்டு லாஸ்ட் இயர் நம்ம கேலக்ஸி உணவகம்னு சொல்லி பண்ணி கொடுத்தோம். விச் இஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தள்ளுவண்டி கடை செட்டப் தான். அப்போ பண்ணும்போது சரி அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டோம். அதுக்கு சிமிலர் அதுக்கு வந்து அவங்க குக் பண்ணி எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரிடே கஷ்டப்பட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் செட்டப் பிளான் பண்ணலான்னு பண்ணும்போது தான் ஓகே பெட்டி கடை மாதிரி வச்சு கொடுத்துட்டா திங்ஸ் அவங்களுக்கு ரெகுலராக வாங்கி அவங்க செட்டப் பண்ணி சேல் பண்ணிக்கலாங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஸோ இவங்க வந்துட்டு ஏதாவது பொருள் வாங்கணும்னா ஹோல்சேல் வெளியே தான் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் வேறு எந்த கடை இல்லாதனால இவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்க மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். அவங்க இருந்த இடம் சூலூர் ஹவுசிங் போர்டு யூனிட். அந்த இடத்துல பெட்டி கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் தான் அந்த ஏரியாவை அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த சரௌண்டிங் சூலூர் இந்த சரௌண்டிங் ஹவுசிங் யூனிட்டில் பக்கத்தில் எந்த ஒரு பெட்டி ஷாப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பேசிக் நீட்ஸ்க்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதனால் இங்கே ஒரு பெட்டி ஷாப் வந்துட்டு நம்ம வச்சு கொடுத்தா இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் அவங்க லைவ்லிஹுட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் சுற்றி 4 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த கடையுமே கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷனை எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அது இல்லாமல் இவங்களோட நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணோம். எஸ், ஃபைனலி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. பெட்டி கடை பெட்டி கடை பெட்டி கடை பெட்டி கடை பெட்டி கடை பெட்டி கடை பெட்டி கடை. எந்த ஒரு சப்போர்ட்டிவுமே கிடையாது. அது இதில் எனக்கு எங்கள் சங்கம் மகளிர் மாற்றுத்திறனாளி சங்கம் அது மூலிமா எனக்கு கார்த்திக் தம்பி எனக்கு பழக்கமானாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பெட்டி கடை வச்சு தரதுக்கு ரெடி பண்ணாங்க. நம்ம தம்பி ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க. 6 மாதம் ஆயிடுச்சு. அவருக்கு ஃபண்டு கலெக்ட் ஆகவும் இந்த கடையில் கொஞ்சம் பிரச்சனை வந்து அதை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்லி ஸ்பெஷலி ஏபிள் கப்புள்ஸுக்கு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் செட்டப் மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே சூலூர் ஹவுசிங் போர்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் வில் இம்ப்ரூவ் த லைவ்லிஹுட் ஆஃப் தெம். இவங்களுக்கு எவ்ரிடே டே டு லைஃப்க்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பெட்டி கடையை அவங்களுக்கு செட்டப் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு இட் டுக் அஸ் 5 months. அண்ட் டுடே ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான நீட்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத கோயம்புத்தூரில் இருக்கிற மக்களை அட்ரெஸ் பண்ணி அவங்களோட நீட்ஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம். இது வந்துட்டு ஒரு சிங்கிள் பர்சனோட எஃபர்ட்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ எங்கள் சங்கத்தில் ஒரு 20-25 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லோரும் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. ஸோ எல்லோரும் அவங்களோட டைம் ஒதுக்கி இந்த பெட்டியை உருவாக்குறதுக்காகட்டும், இதோட கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், இதுக்கான காசை ரெடி பண்ணுறதாகட்டும் எல்லாத்தையுமே வந்துட்டு கார்த்திக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு லீட் பண்ணாலும் அவருக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்காங்க. என்னோட சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பெர்மிஷனோட நான் வச்சுருக்கேன். முதல்ல இவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது ரொம்ப பெரிய விஷயம்தான். பெட்டி கடை இங்கே வந்து இறங்குனது எல்லாமே. அப்புறம் இவ்வளோ எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இப்போ இந்த கடை கிடச்சிருக்குன்னா அப்புறம் நான் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களை சுற்றி பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் உங்களால் பண்ண முடியலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் பேரில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்ஸ்ப்பா.